அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இத்தாலியில் G7 மாநாடு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சமீபத்தில் இதுலேருந்து கேள்விகள் கூட வந்துருந்துச்சு. 49வது G7 மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்றத கேட்டிருந்தாங்க. எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா ஹிரோஷிமா, ஜப்பானில் இருக்கக்கூடிய ஹிரோஷிமா நகரத்தில் தான் நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நடக்கக்கூடிய மாநாடு அப்படிங்கிறதும் நமக்கு பார்த்தோம்னா 50வது மாநாடாக இருக்குது. ஓகேங்களா? 50th G7 சம்மிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ G7 அப்படின்னா என்னென்ன நாடுகள் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உலகத்தில் இருக்கக்கூடிய 7 முக்கியமான வளர்ந்த நாடுகள் இருப்பாங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ், இட்டாலி, ஜப்பான் அண்ட் கனடா. ஓகேவா? ஸோ அந்த சைடு பார்த்தோம்னா அமெரிக்கா, கனடா. இங்கே பார்த்தோம்னா ஜப்பான். 3 முடிஞ்சுது. ஓகேவா? அடுத்தது ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி வரிசையாக இருப்பாங்க. ஓகேவா? பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி வரிசையாக இருப்பாங்க. அங்கே பார்த்தோம்னா இங்கிலாந்து. ஓகேவா? ஸோ இவங்க 7 பேரும் சேர்ந்து தான் இந்த G7 அப்படிங்கிற குரூப்பாக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவங்க G8 அப்படின்னு இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ G8ன்னு பார்த்தோம்னா கூட யார் வருவார்? ரஷ்யா வருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரஷ்யா 2014 கிரீமியா அப்படிங்கிற பகுதி, கிரைமியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிரைமியா அப்படிங்கிற பகுதி உக்ரைன்ல இருந்த ஒரு பகுதி. அதை ரஷ்யா கைப்பற்றிடுவாங்க, அனெக்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால G7 அப்படிங்கிறது இப்போ G7 மாறிடுச்சு. ஓகேவா? முன்னாடி G8 தான் இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு மாநாடு அப்படிங்கிறது இப்போ எங்க நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இட்டாலியில நடக்க போகுது. ஓகேவா? இத்தாலியில் G7 மாநாடு அப்படிங்கிறத அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இட்டாலியில் எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அப்பூலியா அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் நடக்க போகுது. அப்பூலியா எங்கே இருக்குன்னா ஃபசானோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இட்டாலியில் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்பூலியா அப்படிங்கிற சிட்டி, ஃபசானோ இன் இட்டாலி. ஓகேவா? ஸோ அங்கே தான் நடக்க போகுது. ஸோ இதில் என்ன முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பிரதமர் அவருடைய முதல் வெளிநாட்டு பயணமாக, இந்த எலெக்ஷன் முடிஞ்சு முதல் வெளிநாட்டு பயணமாக எங்கே போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாநாட்டுக்கு தான் போயிருக்காங்க. நம்ம ஒரு உறுப்பினர் கிடையாது. ஓகேவா? உறுப்பினராக இல்லாமல் எப்படி போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளே இன்வைட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ we are invited. நம்ம உட்பட ஒரு 11 நாடோட தலைவர்களை இன்வைட் பண்ணிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு யுக்ரைனோட பிரசிடென்ட் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவரை இன்வைட் பண்ணிருக்காங்க. டர்க்கியோட பிரசிடென்டா இருக்கக்கூடிய எர்டோகன் அவரை இன்வைட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 11 நாடுகளை சேர்ந்தவங்களை இன்வைட் பண்ணிருக்காங்க. போப் பிரான்சிஸ் இன்வைட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த உலக வங்கியோட பிரசிடென்டா இருக்கக்கூடிய அஜய் பங்கா, அடுத்தது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோட தலைவராக இருக்கக்கூடிய கிறிஸ்டினா ஜார்ஜிவா, இந்த மாதிரி முக்கியமான நிறைய பேரை இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதுல நம்மளும் போயிருக்கோம். ஓகேவா? இந்தியாவை சேர்ந்து பிரைம் மினிஸ்டரும் போயிருக்காங்க. சரியா? ஸோ அதுதான் நம்ம முதல் செய்தியில பார்க்குறோம். அடுத்தது பார்த்தோம்னா குதிரை ஏற்றம் வரலாறு படைத்தார் ஸ்ருதி வோரா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த குதிரை ஏற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலீஷ்ல ஈக்வஸ்ட்ரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஈக்வஸ்ட்ரியன் அப்படிங்கிற ஸ்போர்ட். ஓகேவா? ஸோ என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குதிரை ஏற்றம் அப்படிங்கிற இந்த ஒரு விளையாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ருதி வோரா இவங்க பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சில பேர்களை கொடுத்து அவங்க எந்த விளையாட்டோட சேர்ந்தவங்க அப்படிங்கிறது கூட நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஸ்ருதி வோரா அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்வஸ்ட்ரியன் அல்லது குதிரை ஏற்றம் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த விளையாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவேனியா அப்படிங்கிற நாட்டில், யூரோப்பியன் கண்ட்ரி தான் ஸ்லோவேனியால பார்த்தோம்னா 3 ஸ்டார் கிராண்ட் பிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு போட்டி நடந்துச்சு. ஓகேங்களா? 3 ஸ்டார் கிராண்ட் பிரிக்ஸ் அப்படிங்கிற போட்டி நடந்துச்சு. இந்த போட்டியில வின் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியனா யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ருதி வோரா வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ ஸ்ருதி வோரா ஈக்வஸ்ட்ரியன் அப்படிங்கிற கேம்ஸ் ஸ்லோவேனியாவில் நடந்திருக்கு. 3 ஸ்டார் கிராண்ட் பிரிக்ஸ் அந்த டோர்னமெண்ட் பேரு. ஸோ அதில் வின் பண்ண முதல் இந்தியரா யார் வந்திருக்காங்கன்னா இந்த ஸ்ருதி வோரா அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. அதுதான் இந்த செய்தியில நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா யூரோ கால்பந்து அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூரோப்பியன் ஃபுட்பால், அதுதான் நம்ம யூரோ அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? யுஎஃப்ஆ யூரோ டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? யூரோப்பியன் ஃபுட்பால் அசோசியேஷன் அவங்களுடைய இந்த யூரோ அப்படிங்கிற டோர்னமெண்ட் பார்த்தோம்னா நமக்கு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். ஓகேவா? ஸோ 4 இயர்ஸ் ஒன்ஸ் நடக்கும். இந்த வருஷம் பார்த்தோம்னா 17வது எடிஷன் நடக்க போகுது. எங்க நடக்குது அப்படிங்கிறது முக்கியம். ஜெர்மனியில நமக்கு நடக்க போகுது. சரியா? ஸோ ஜெர்மனியில தான் யூரோ 2024 அப்படிங்கிறது நடக்க போகுது. ஓகேவா? 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். மொத்தம் பார்த்தோம்னா ஒரு 24 அணிகள் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. போன தடவை எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம், போன தடவை எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 2020 நடக்க வேண்டியது. ஓகேவா? ஆனா நடக்காது. ஏன்னா லாக்டவுனால 2021 நடந்திருக்கும். அப்ப யார் வின் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இட்டாலி தான் வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். யூரோ 2024 எங்க நடக்குது அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். ஜெர்மனியில நடக்குது. சரியா? இந்த யூரோ அப்படிங்கிற விளையாட்டு போட்டிகள் எந்த விளையாட்டோட தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஸ்பெயின்,
ஃபுட்பாலோட ரிலேட் ஆகியிருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்திகளையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தோம்னா உலகளாவிய காலநிலை கண்காணிப்புக்கான செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிளைமேட் சேஞ்சை மானிட்டர் பண்றதுக்காக ஒரு செயற்கைக்கோள். அந்த செயற்கைக்கோளோட பெயர் முக்கியம். என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா திருஷ்ணா. ஸோ இப்போ திருஷ்ணா அப்படிங்கிற பெயர்லேயே தெரிஞ்சிடும் இஸ்ரோ தான் டெவலப் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இதை இஸ்ரோ மட்டும் டெவலப் பண்ணல, இஸ்ரோவோட சேர்ந்து CNES அப்படிங்கிற ஒருத்தவங்களும் சேர்ந்து பண்றாங்க. ஓகேவா? ஸோ அதாவது இஸ்ரோ அப்படின்னா நம்ம இந்தியாவை சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த CNES இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பிரான்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து பண்ணக்கூடிய கிளைமேட் சேஞ்ச் மானிட்டரிங் சேட்டலைட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருஷ்ணா. ஓகேவா? ஸோ திருஷ்ணா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். 2025 லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா டு ஸ்டடி த இம்பாக்ட்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? காலநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய தாக்கங்களை கண்காணிப்பதற்காக இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து ஒரு சேட்டலைட்டை அனுப்ப போறாங்க. அதுதான் அந்த திருஷ்ணா அப்படிங்கிற சேட்டலைட். ஸோ பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு என்ன சேட்டலைட்டா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அகச்சிவப்பு சேட்டலைட் இமேஜிங் செயற்கைக்கோள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன அகச்சிவப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃப்ராரெட் சேட்டலைட்டா நமக்கு இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இது ஒரு இன்ஃப்ராரெட் சேட்டலைட் அப்படிங்கிறத பார்க்கும். ஓகேங்களா? அப்போ அதனுடைய நோக்கங்கள் என்ன, இந்த சேட்டலைட் என்னெல்லாம் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்த்தோம்னா உலகம் முழுவதும் உள்ள மேற்பரப்பு வெப்பநிலை மற்றும் நீர் மேலாண்மையை இந்த செயற்கைக்கோள் மூலம் கண்காணிக்க இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திருஷ்ணா அப்படிங்கிறது என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மேற்பரப்பு வெப்பநிலை சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அண்ட் தென் வாட்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது நமக்கு நிலத்தடி நீர் எப்படி இருக்கு, ஒவ்வொரு வாட்டர் பாடிஸ்லயும் வாட்டரோட பிரசன்ஸ் எப்படி இருக்கு, அந்த மாதிரியான விஷயங்களை கண்காணிக்க போகுது, மானிட்டர் தான் பண்ண போகுது. சரிங்களா? ஸோ இப்போ முக்கியமான விஷயங்கள் இதுல என்னென்னலாம் பார்த்துருக்கோம் இது வரைக்கும்னா இந்தியா பிரான்ஸ் சேர்ந்து பண்ண போறாங்க. ஓகேவா? திருஷ்ணா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. 2025 லான்ச் பண்ண போறாங்க. கிளைமேட் சேஞ்சோட இம்பாக்டை ஸ்டடி பண்ண போகுது. எப்படி ஸ்டடி பண்ண போகுது அப்படின்னா மானிட்டர் பண்ண போகுது. நம்ம டெம்பரேச்சரை மானிட்டர் பண்ண போகுது, வாட்டரை வந்து மானிட்டர் பண்ண போகுது. இந்த மாதிரி தான் இந்த சேட்டலைட் அதனுடைய ஸ்டடீஸை வந்து பண்ண போகுது. ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அடுத்து பண்ண போகுது, வெப்ப முரண்பாடுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா தெர்மல் அனாமலிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஸோ என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பனி மூலம் நீர் இருப்பு மற்றும் உருகும் பனிப்பாறைகள் உள்ளிட்ட இயக்கவியல் நடவடிக்கைகள் உயிர்கோளத்தில் பல்வேறு பகுதிகளில் உள்ள நிலத்தின் பயன்படுத்தப்படும் நீரை அளவிடுவது எப்படி என்பதை அறிய முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ நமக்கு வாட்டர் ரிலேட்டடா பார்க்குறப்போ வாட்டருடைய பிரசன்ஸ் என்னவா இருக்கு, இந்த பனிப்பாறைகள் கிளாசியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, மெல்டிங் ஆஃப் கிளாசியர்ஸ் அப்படிங்கிறலாம் நமக்கு தெர்மல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நடக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்தது நிலத்தடி நீரோடைய பயன்பாடு, அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஸ்டடி பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த செயற்கைக்கோள் வெப்ப முரண்பாடுகள் மற்றும் கூர்முனை, நிலத்தில் இருந்து வெப்ப உமிழ்வு, மேற்பரப்பு ஆற்றல், நகர்ப்புற வெப்பத்தீவுகள் மற்றும் பிற உலகளாவிய அளவு கூறுகள் ஆகியவற்றை கண்காணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வருது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெம்பரேச்சர்னால நமக்கு வாட்டர் பாடிஸ்ல என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் ஏற்பட போகுது, அதே மாதிரி லேண்ட் சர்ஃபேஸ்ல என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் ஏற்பட போகுது, அர்பன் ஹீட் ஐலாண்ட், ஹீட் வேவ்ஸ் போன்ற விஷயங்கள் நிறைய கேள்விப்படுறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மானிட்டர் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அதனாலதான் இதை இன்ஃப்ராரெட்ல அனுப்ப போறாங்க. சரியா? அடுத்தது பார்த்தோம்னா செயற்கைக்கோளின் ஆய்வு கருவிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆய்வு கருவிகள் அப்படின்னா நம்ம பேலோட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பேலோட் அப்படிங்கிறது என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2 பேலோடு இருக்கு. ஓகேவா? ஸோ 2 பேலோடு இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து பண்ண போறாங்க. அதுல பிரான்ஸ் ஒரு பேலோட கொடுக்க போறாங்க, இந்தியா ஒரு பேலோட கொடுக்க போறாங்க. ஸோ பிரான்ஸ் பண்ணக்கூடிய பேலோட வந்து தெர்மல் இன்ஃப்ராரெட் ப்ரோப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது TIR. ஓகேவா? தெர்மல் இன்ஃப்ராரெட் ப்ரோப் அப்படிங்கிறது தான் பிரான்ஸ் கொடுக்க போறாங்க. ஓகேவா? ஸோ அதனுடைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு 4 சேனல் வேவ் லென்த்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு தெர்மல் இன்ஃப்ராரெட் இமேஜிங் சென்சார் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. இமேஜிங் சென்சார் இன்ஃப்ராரெட்ல இமேஜஸை வந்து நமக்கு பூமியை எடுக்க போகுது. சரிங்களா? அதே மாதிரி இந்தியா என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரோ காணக்கூடிய அகச்சிவப்பு சிவப்பு குறுகிய அலை அகச்சிவப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது விசிபிள் இன்ஃப்ரா
இன்ஃப்ராரெட் ஷார்ட் வேவ் இன்ஃப்ராரெட் சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சென்சார் ஆர் ப்ரோப். ஓகேவா, ஸோ அப்படிதான் சொல்றாங்க இது. ஓகேவா, ஸோ விசிபிள். ஓகேங்களா, காணக்கூடிய அப்படிங்கன்னா அது விசிபிள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த VNIR அப்படிங்கிறத இந்தியா உருவாக்க போறாங்க. சிம்பிளா தெரிஞ்சுக்கிறோமே. ஓகேவா, பேலோட் அப்படின்னா நமக்கு ரெண்டு விஷயங்கள் இருக்க போகுது. ரெண்டுமே நமக்கு இன்ஃப்ராரெட்ல தான் இருக்க போகுது. ஒன்னு TIR அப்படிங்கிறது அதை வந்து பிரான்ஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்னு VNIR, இதை வந்து இந்தியா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, ஸோ இஸ்ரோ வந்து இதை பண்றாங்க. ஸோ ரெண்டு பேலோட் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஓகேவா, ஸோ பூமியில் இருக்கக்கூடிய வெவ்வேறு விதமான மாற்றங்களை கண்காணிக்கிறதுக்காக தான். ஸோ ஒன்று வந்து நமக்கு தெர்மல் ரிலேட்டடாக பார்க்கும், இன்னொன்று வந்து நமக்கு வாட்டர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அனாலிசிஸ் அண்ட் தென் ஆல்பிடோ எஃபெக்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து மேப் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு சேட்டலைட்டை இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து அனுப்ப போகிறாங்க. சரியா, ஸோ இந்த சேட்டலைட் அப்படிங்கிறது இப்போ தான் டெவலப்பிங் ஸ்டேஜஸில் இருக்கும். ஓகேவா, அதனுடைய நோக்கங்களை ஜஸ்ட் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதை டெவலப் பண்ணி லான்ச் பண்ற டைம் வரும் இல்லையா, அப்போ இதனுடைய ஃபுல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்போ லான்ச் பண்ண போறாங்க, இதனுடைய லைஃப் டைம் எப்படி இருக்க போகுது. இந்த ஒரு சேட்டலைட் இருக்கு அப்படின்னா அதனுடைய லைஃப் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த லைஃப் டைம் அப்படிங்கிறது எவ்வளவு நாள் இருக்க போகுது, எவ்வளவு வருஷங்களுக்கு வேலை செய்ய போகுது, அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ எப்படி மேப் பண்ண போகுது, நம்ம பார்த்தோம் தெர்மல் எஃபெக்டை, அந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சரை மேப் பண்ண போகுது. நிலத்தடியில் இருக்கக்கூடிய நீர் அளவுக்கு அளவிடக்கூடிய அளவுக்கு இந்த தெர்மல் இன்ஃப்ராரெட் சேட்டலைட் அப்படிங்கிறது இருக்க போகுது. அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி நடக்க போகுது, அந்த மாதிரியானதெல்லாம் நமக்கு போக போக தான் தெரிய வரும். சரிங்களா, ஸோ ஜஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்ன மாதிரியான வேலைகளை செய்ய போகுது அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ காலநிலை மாற்றம் மற்றும் தணிப்பு முயற்சிகள், அதாவது மிட்டிகேஷன் எஃபெக்ட்ல வந்து இந்த ஒரு சேட்டலைட்டோட யூசேஜ் வந்து அதிகப்படியாக இருக்கும். ஏன்னா இந்தியாவும் சரி யூரோப்பும் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் வேர்ல்டு ஃபுல்லாகவே பார்த்தோம்னா கிளைமேட் சேஞ்ச்னால ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும். மிட்டிகேஷன், பாதுகாப்பு அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுது. அதுதான் இந்த தணிப்பு முயற்சிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த தணிப்பு முயற்சிகளுக்காக பிரத்யேகமாக அனுப்ப போறோம் நம்ம கிளைமேட் சேஞ்சோட இம்பாக்டை ஸ்டடி பண்றதுக்காக. சரிங்களா, ஸோ அதுதான் இந்த ஒரு ஆர்டிகல்ல நம்ம கொடுத்துருந்தாங்க. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டட் ட்ரிஷ்னா அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மற்றபடி பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ்லேருந்து 2 நியூஸ் பார்த்துருந்தோம். அண்ட் தென் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ரிலேட்டடாக ஒரு நியூஸ் பார்த்துருந்தோம். ஓகேவா, ஸோ இதெல்லாம் இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் இம்பார்ட்டண்ட்டாக இருந்த விஷயங்கள். நாளைக்கு DNA மீட் பண்ணலாம். தேங்க்யூ.